அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீப காலங்களில் மீடியாவில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, சவுதி கவர்மெண்ட்டு இந்தியா உட்பட 14 நாடுகளுக்கு விசாவை தடை செய்திருக்கின்றது என்ற ஒரு செய்தி. முக்கியமான மீடியாக்கள்லாம் இது வந்திருக்கு. இந்த செய்தியின் காரணத்தினால் நிறைய முஸ்லீம்கள், இன்னும் இவ்வருடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நிறைய ஹாஜிகள் பயப்படுறாங்க. நமக்கும் தடை செஞ்சிட்டாங்களோ, நாமளும் ஹஜ்ஜிக்கு போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க, இது வருடம் வருடம் சவுதி கவர்மெண்டினால் வெளியிடப்படக்கூடிய ஒரு செய்தி. மேலும் இந்த தடை வருடம் வருடம் நடக்கும். இது யாருக்குரிய தடை அப்படின்னா, இவரிடம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க இல்லையா, அந்த விசாவுக்கு தடை கிடையாது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய எல்லாரும் யார் யார்கிட்ட நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வழியாக அல்லாஹ்வுடைய உதவினால் நல்லபடி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரலாம். அந்த ஹஜ்ஜினுடைய விசாவுக்கு தடை கிடையாது. மாறாக இது எதற்கு தடை அப்படின்னு சொன்னாக்க, உம்ரா விசாவுக்கு தடை. அதை போன்று விசிட்டிங் விசா, அதை போன்று பிஸ்னஸ் விசா, இந்த 3 விசாக்களுக்கும் சவுதி கவர்மெண்ட் என்ன செய்யும், வருஷம் தடை செய்யும். அதைத்தான் இப்போ தடை செஞ்சுருக்காங்க. அந்த நியூஸ் தான் இப்போ என்ன செஞ்சுருக்கு, பரவி கொண்டிருக்கின்றது. இது அச்சப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. என்ன காரணத்தினால இந்த உம்ரா விசாவுக்கு தடை பண்ணுறாங்க, விசிட்டிங் விசா, பிஸ்னஸ் விசாவுக்கு ஏன் தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த பேரில் நிறைய பேர் கள்ளத்தனமாக வரி இல்லாமல் ஹஜ்ஜி செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவதாக, ஹஜ்ஜி விசாவை அடித்து அவங்க கொடுக்கும் பொழுது ஒரு எண்ணிக்கை அவர்களுடைய கையில் இருக்கும். அதற்கு மாற்றமாக அதிகமான எண்ணிக்கை வரும்பொழுது க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அதாவது மக்களை, அந்த கூட்டத்தை சரிப்படுத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தில் பெரிய குழப்பம் வந்துடுது, உயிர் பலிகள் ஏற்படுது, நிறைய பேரை கவனிக்க முடியலை என்ற காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, இந்த தடையை கேஎஸ்ஏ, அதாவது சவுதி கவர்மெண்ட்டு செஞ்சுருக்கிறாங்க. மற்றபடி முஸ்லீம்களாகிய ஹஜ்ஜி செல்லக்கூடிய நாம், மேலும் அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நாம் இதில் எந்த சலனப்படவும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா சிறப்பான முறையில் நம்ம எல்லாரும் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். எங்கள் நிறுவனத்துக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. முகமது நாசீம் ஃபைசி அல் பஷர்.